ஹலோ மக்களே 502வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல என்னன்னு பார்த்தா லூஃபி ஏசி அவன் லாக் பண்ணி வச்சுட்டான். இதுல ஒரு பக்கம் பார்த்தா லூஃபியை சுட்டுத்தலான்னு போறான். அதுக்குள்ள ஏசி டென்ஷன் ஆகி ஹாக்கியை ரிலீஸ் பண்றான். ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட்ல எல்லாரும் சாஞ்சிட்டானுங்க. இதுல ஒரு பக்கம் ஏசு மேல தூக்கி கண்ணை வச்சிட்டான். என்னடா வேலை பார்த்தன்னு சொல்லிட்டு ஏச சுட்டுத்தலான்னு சொல்லிட்டு வேகமா போறான். ஏசுன்னு சொல்லிட்டு லூஃபி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். கண்ணுல இருந்து போக வந்துருச்சு, ஆனா மூவ் ஆயிருச்சு. என்னன்னு பார்த்தா டடான் வந்து பிளாக் பண்ணிட்டு நின்னுக்கிட்டு இருக்கா. டடான் வந்துட்டான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். வேற எவ்வளவு வாரா ஏச தொட விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ ஒரு அட்டாக்க போடுதா. பார்த்தா வெறும் மவுண்டன் பேண்டிட்ஸ் தான். பைரட்ஸ் கூட சண்டை போட இறங்கிட்டா. டாடான ஆளுகளும் களத்துல இறங்கிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். நான் டோக்ரா பேசுறான். டே லூஃபி உனக்கு என்னடா இப்படி அடிபட்டு சொல்லி கேக்குறான். டோக்ரா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி பாக்குறான். சபோ எங்கடா ஆளா காணான்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். அவன் இங்க இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏஸ் இதை விடுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டே மவுண்ட் கோர்வாலோட பாஸ் நீ தான்டா குரங்கு பைலன்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிக்கான் ஒரு பக்கம். அவன் ஆமாடா நான் மவுண்டன் பேண்டிட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த பொடியன்கள் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, இவங்களை தொட விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இனிமேல் இந்த பையனை தொட விட மாட்டேன். அது மாதிரி நாங்க பாத்துக்கிட்டு இருக்க போறது இல்ல. நாங்க உண்மையான பேரண்ட்ஸ் ஒன்னும் கிடையாது. ஆனா நாங்க ஒண்ணு சும்மாவும் இருக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா ப்ளூ ஜமும் பயப்படாம அப்படியே நின்னுக்கிட்டு ஒரு பக்கம் நக்கலை சிரிக்கான். முடிஞ்சா என்னை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்கடா எல்லாரும் ஓடுகடான்னு சொல்லிட்டு சடனா கத்துறா. பார்த்தா மவுண்டன் பேண்டிட்ஸ் ஜெட் மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியல. அவங்களே பயந்து ஓடிட்டாங்க. ஆனா ஏசு மட்டும் அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான். பயப்படவே மாட்டேங்கான். நான் உனக்கு பயந்து ஓட போறதுன்னு சொல்லிட்டு ஏசு பேசிக்கிட்டு இருக்கான். டே முட்டாள் ஏசு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம அவங்க எல்லாம் சண்டை போட முடியாடா, வாங்கடா வாங்கடான்னு சொல்றாங்க. ப்ளூ ஜம் பைரட்லாம் பெரிய ஆளுங்கடா, அவனுக்கு பக்கத்துல நம்ம நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டோகரா பேசிக்கிட்டு இருக்கான். நானும் சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு லூஃபி ஆரம்பிக்கான். டே நீங்களும் லூஃபியும் இங்க இருந்து கிளம்புகடா. ஏசு என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனை இங்க இருந்து கூட்டு வராம வரப்போறதுன்னு சொல்றா டாடான். ஓகே பாஸ்ன்னு சொல்றாங்க அவங்க. பார்த்தா டடானும் மாசா நின்னுக்கிட்டு இருக்கா. சேஃபா வாங்க டடான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட்டானுங்க. ஏசு அவளும் மட்டும் தான் நின்னுக்கிட்டு இருக்காங்க. உங்க எபிலிட்டியை நீங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்க. உங்க எல்லாம் என் பக்கத்துல கூட நிக்க முடியாது. நீங்க வந்து வெறும் கோலையா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தைரியமா நீங்க சாக போறீங்க, அது போதுன்னு சொல்றான் ப்ளூ ஜம். சடனா ஏசு டடான ஜெட்டு மாதிரி போறாங்க. பாஞ்சு படிக்கலான்னு போறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி சுத்தி எடுத்துதான் காட்டுறாங்க. டே கிரேட் டெர்மினல்ல எரியுதுடான்னு சொல்லிட்டு எல்லாரும் தலையில கை வச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சுடுது சுடுதுன்னு சொல்லிட்டு என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தனும் அழுதுகிட்டு இருக்கானுங்க. நம்ம இங்க கிவ் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சடனா ஏதோ பார்த்தா ஒரு புழுதி காத்து மரட்டிக்கு புழுதி காத்து அடிச்சு பறக்கூடுது. பார்த்தா அங்க இருக்க நெருப்பு அப்படியே அமர்த்திருச்சு. டே இங்க எப்படா புழுதி காத்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு மிரண்டுட்டாங்க. டே ஒரு பெரிய வழி மாதிரி தெரியுதுடா. அங்க பாருடா நம்ம கப்பல் தெரியுது, வாங்க நம்ம தப்பிச்சு போயிருவோம்னு சொல்றானுங்க. அவனுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்கன்னே தெரியல. வாங்க நம்ம இங்க இருந்து ஓடுவோம்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி ஓடுறாங்க. யாரோ புதுசா ஒரு குரூப்பே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கவங்க இவங்களும் இங்க உள்ள ரெசிடென்ட்ஸ் தான் சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. அது வேற யாரும் இல்ல, இவன்கோ. பார்த்தா நம்ம மங்கி டி பாய்ஸ் தான் இறங்கிட்டானுங்க. டிராகன் குரூப் வேற லெவலா வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. ஈஸ்ட் புல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு டிராகனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த கண்ட்ரில எதுக்கு நீ கண்ணு வச்சிருக்க டிராகன், இங்க எது விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. ஃபியூச்சர்ல அந்த வேர்ல்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி தான் அந்த உலகம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கவலைப்படாத, ஒரு நாள் இந்த உலகத்தையே நான் மாத்தோன்னு சொல்றாரு. பார்த்தா லூஃபி அந்த ஏரியால தான் இருந்திருப்பான். அது அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த ஊர்ல மட்டும் நான் இருந்தோம்னா நான் என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு சபோ பேசி இருந்திருப்பான். இந்த ஊர்ல உள்ள ஒரு குழந்தை பேச்ச நான் கேட்டேன். அப்பவுமே இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு டிராகன் முன்னாடி வராரு. உங்களுக்கு ஃப்ரீடம் வேணும்னா இந்த கப்பல்ல இறங்கடான்னு சொல்லிட்டு மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. உன்னை எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறானுங்க. பார்த்தா எல்லாரும் அந்த கப்பல்ல ஏறிட்டானுங்க. அதுக்கப்புறம் ராயல் பேலஸ் தான் கட்டுறாங்க கோவா கிங்டத்துல. அங்க உள்ள கிங் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஊரே ஜகஜோதியா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சபோ வீட்டு தான் கட்டுறாங்க. சபோ கண்டுபிடிச்சாச்சுன்னா அம்மா கேட்கறா. இல்ல சபோ தேடி மிலிட்டரி அனுப்பியிருக்கேன், இன்னும் வரலன்னு சொல்றாரு அப்பா. ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுக்கானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்க மக்கள் எல்லாம் பேசுறாங்க. டே அங்க இருக்க நெருப்பு இந்த ஊர்ல பறவை வராதுன்னு என்னடா இருக்கு, நம்மள பாதுகாக்கணும்னு சொல்றானுங்க. ஹைட் ஒனுக்கு போச்சுன்னா என்ன சொல்லிட்டு பேசுறாங்க. அங்கெல்லாம் போகாது, அது எவ்வளவு பெரிய ஒசரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க மக்கள்லாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி லூஃபி அந்த பேண்டிட்ஸ் எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஸ் டாடான்னு சொல்லிட்டு அந்த இடமே மொத்தமா எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏசு டாடான்னு அந்த இடத்த விட்டு தப்பிக்கவே இல்லை. என்ன ஆனாங்கன்னே ஒன்னும் புரியல. அதுக்கு அடுத்த நாள் நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. தலையிலேயே கெட்டு போட்டிருக்கு. அவனை எஞ்சி நடந்து வந்துகிட்டு இருக்கான். லூஃபி இன்னும் நீ ரெக்கவரி ஆகலடா, எங்கடா போறன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏசையும் டடானை தேடி போறேன்னு சொல்லிட்டு தலையெல்லாம் கெட்டு போட்டு பொடிநடையா நடந்து போறான். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு திரும்பி லூஃபியை படுக்க வச்சு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அங்க ஏகப்பட்ட ட்ரூப்ஸ் இருக்குடா. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லா நெருப்பா எரிஞ்சிருக்கு. அதனால அந்த இடத்துல இனிமேல் போக முடியாது. ஜங்க் மட்டுமே எரிஞ்சிருச்சுடா. ஆனா சில சர்வைவர்லாம் அங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க. இப்ப நீ போனீன்னு உன்னை கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏசுன்னு சொல்லிட்டு லூஃபியோ அழ ஆரம்பிச்சிட்டான். நான் ஏச பாக்கணும், சபோவை பத்தி வர நான் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான் அவன். அதுக்கப்புறம் கிரேட் டெர்மினல்ல காட்டுறாங்க. அந்த இடமே ஃபுல்லா அழிஞ்சிருச்சு. இந்த இடத்த பாருங்கடா ஃபுல்லா அழிஞ்சிருச்சுடான்னு சொல்லிட்டு குப்பையில மீச்சு
வீசி தள்ளுறாங்க. பார்த்தாங்க குப்பை எப்படி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க ஏதாச்சும் சர்வைவர் பார்த்தா சுட்டு தள்ள சொல்லிட்டாங்க. அதனால எல்லாத்தையும் சுட்டு தள்ளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஒவ்வொரு இடமா தள்ளிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அப்புறம் ஊர்ல உள்ளவங்க பேசுறானுங்க, அங்க இருக்க நெருப்பு இந்த ஊருக்குள்ள வந்து நினைச்சேன்டா, நேற்றுக்கு ராத்திரி பயந்தேன், ஆனா ஒண்ணு வரலன்னு சொல்றாங்க. ப்ளூ ஜாம் பைரட்டும் இங்க எரிஞ்சிட்டாங்களாடா, எந்த வில்லனும் இப்ப இந்த ஏரியால கிடையாதுன்னு சொல்றானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் நம்ம சபோவை தான் காட்டுறாங்க. சபோவோ அடிபட்டு கீழே கிடக்கான். இப்பதான் முழிச்சு பாக்குறான் அவன். அதுக்கப்புறம் எப்பவும் போல அந்த நாயை கூட்டிட்டு ஒரு தாத்தா ஒரு பொண்ணு வருவாங்கல்ல, இந்த நாள் எப்பவும் போல நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஒரு பக்கம் சபோவை தேடி போலீஸ் ஆபீசர் மிலிட்டரி எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கமா. என்னடா இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா சடனா ஒரு கார்டு வந்து ஒருத்தன் பிடிச்சிட்டான். இனிமேல் ஒளிஞ்சு விளையாடுறதுலாம் போதும்டா, எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு சொல்றான் சபோவை பார்த்து ஒருத்தன். சபோ ஷாக்ல இருக்கான். சபோவை பிடிச்சி வீட்டுல விடுதாங்க. பார்த்தா அவங்க அப்பா அடிச்சு வீசிட்டாரு. நீ எத்தனை வாட்டி இங்க இருந்து உன்னாலங்கிறது தப்பிக்க முடியாதா, ஏன்னா எல்லா இடத்துலயும் உன்னோட போட்டோ கொடுத்துருக்கேன், நீ அதனால மாட்டினதான் இந்த ஹை டவுன் விட்டு தப்பிக்க முடியாதுன்னு சொல்றாரு அப்பா. போலீஸ் ஆபீசர் இனிமேல் நீங்க எங்க போக வேண்டாம், இனிமேல் உங்களுக்கு இங்க தான் டியூட்டின்னு சொல்றாங்க அவங்க. நாங்க இங்க இருந்து போகணும் சார் சொல்றாங்க. டே நான் ஒரு நோபல் மேன், நான் சொன்னதை நீங்க செய்யணும், சுப்ரியர்ட்ட நான் அப்ரூவல் வாங்கிக்கிடுன்னு சொல்றான். அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இந்த ரூம் ஃபுல்லா பேரிகேட் வச்சுட்டேன், இனிமேல் நல்லபடியா படிச்சு இங்கே இருக்கணும், இனிமேல் நீ எங்கேயும் போக கூடாது, நான் சொல்றது மட்டும் தான் நீ செய்யணும்னு சொல்றாரு அவரு. சொல்றது புரியுதான்னு சொல்லி கேக்குறான். லூஃபின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறான். கீழே பார்த்தா அப்படி பழச யோசிச்சு பாக்குறான். டே ஒரு அப்பாவா நான் இருந்து உனக்கு சிறந்த உலகத்தை உனக்கு காட்ட நினைக்கிறேன், உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிறேன், நான் சொல்றத கேளு, நீ சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாரு அவரு. நான் சொன்னது புரியுதான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதுல ஒரு பக்கம் ஸ்டெல்லி அப்பான்னு சொல்லிட்டு பாஞ்சி வரான். ஸ்டெல்லி எப்பவுமே நீ வந்து நல்ல லக்ஸரியஸா ட்ரெஸ் போடுத, நல்லா என்ஜாய் பண்ணி இருக்க, வாடா நாளைக்கு வேற நம்ம செலஸ்டியல் டிராகனை பார்க்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு அவரு. ஆனா சபோவோ அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு கை கொடுக்க கூட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சிருக்கான். அதுல இருந்து காட் டியூட்டிக்கு வெளியே ஆள் இருந்துகிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா டீச்சர்லாம் வீட்டுக்குள்ளே வந்து அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வராங்க. அவனுங்க வந்து பாடம் படிச்சுக்கிட்டு அமைதியாவே இருக்கான் சபோ. டே லூஃபி, நான் இங்க மாட்டிக்கிட்டேன், ஆனா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த நெருப்புல நீங்க எரிஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அப்படி பழச ஒவ்வொன்னே யோசிச்சு பார்த்துட்டு அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் சபோ. ஒரு நாள் உங்களை பார்த்தே தீரும்னு சொல்றான். இனிமேல் நான் உங்களை பார்க்க நினைக்க மாட்டேன்டா, ஏன்னா உங்களை டேஞ்சர்ல விட போறது இல்ல, இந்த இடத்துல வந்து அடப்பட்ட கிளிமீறி நான் மாட்டிக்கிட்டேன்டா, நான் இந்த இடத்துல ஃபுல்லா அடப்பட்ட கிளிமீறி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் என்னோட ஃப்ரீடமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். நான் எப்படி தப்பிச்சு போன்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க அவங்க. இனிமேல் தூங்காதான்னு சொல்லிட்டு ஒரு கார்டு பேசிக்கிட்டு இருக்கான். சரி டவுன்ல எல்லாம் எப்படிடா போகுது, செரிமோனி நல்லா போதான்னு சொல்லி கேட்கறான். ஏன்னா அந்த ஊர்ல செலஸ்டியல் டிராகன் வரான், வாழ்க்கையில ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும், ஆனா நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நாளைக்கு நான் இந்த பையன் மட்டும் தான் வீட்டுக்குள்ள இருப்போம், ஆனா எல்லாருமே வெளியே சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் செலஸ்டியல் டிராகனை பார்க்கணும்னு சொல்றான். நாளைக்கு ஹார்பர்ல மொத்த உலகமே அங்கதான்டா நிக்க போகுது, கவலைப்படாத, இங்க சந்தோஷமா நீ இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுக்குள்ள சிரிச்சு பேசுறாங்க. இது எல்லாத்தையும் சபை ஒட்டு கட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா காட்டை வந்து சொல்லிட்டு போறான், சபோவை நல்லபடியா நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவனும் சபோவை பார்க்க வந்துட்டான். சபோ ஆனா இங்க ஏதோ ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருமே வந்து செரிமோனிக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா செலஸ்டியல் டிராகன் அந்த ஊருக்கு விசிட் பண்ண வரான். கோவா கிங்டத்துக்கு ஒரு வழியா வந்து வேர்ல்ட் நோபல்ல இருக்க வரப்போறான். எல்லாரும் அந்த 4 கண்டதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செலஸ்டியல் டிராகன் ஷிப் வந்து கொஞ்ச நேரத்துல வந்துரும் சொல்லிட்டு கார்டுக்கெல்லாம் தகவல் வந்துருச்சு. ஓகே சார் வரட்டும், நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க அவங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுல இங்க பாருங்கடா ஒரு ஷிப் நம்ம போர்ட்ல இருந்து வெளியே போகுதுன்னு சொல்றாங்க அவங்க. பார்த்தா ஒரு குட்டி கப்பல் போகுது. எவன்டா செரிமோனிக்கு நடுவுல போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஏதோ ஒரு குழந்தை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அவங்க. இவன் இங்க உள்ளவனான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அது யாரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க சபோட அப்பா அம்மா. என்னன்னு பார்த்தா அங்க இருக்க காடை அடிச்சு நொறுக்கிட்டு சபோ கிளம்பி போய்கிட்டே இருக்கான். அவன் தான் கப்பல்ல போறான். செட் சேல் பண்றதுக்கு நல்ல நாள்னு சொல்லிட்டு சபோ களத்துல இறங்கி போயிட்டான். அவன் தனி பைரட் ஷிப்ல போய்கிட்டு இருக்கான். அது என்னோட ஷிப் தான்டா, அவன் என்னோட ஃபிஷ் போட்டை தான்டா திருடிட்டு போறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு அதுல ஒரு பைரட் ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. செலஸ்டியல் டிராகன் செரிமோனியை ஒரு உடைக்கலான்னு பார்க்கடா, எவன்டா அவன் சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கடான்னு சொல்றாங்க எல்லாருமே. பொடி அங்க வாடா வாடான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என் வாழ்க்கையில நான் ஃப்ரீடம் வாழ போறேன், அதனால இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்றாங்க. இனிமேல் இங்க இருந்து தப்பிச்சு போக போறதுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். இதுல இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தா வந்து டோகரா தான் கட்டுறாங்க. சபோ ஷிப்ல போறான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஷிப் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு செலஸ்டியல் டிராகன் கப்பலுக்கு எதிர்த்தாக்குல தான் இவன் போய்கிட்டு இருக்கான். இந்த ஷிப் என்னடா இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. நம்ம சாக கூடாதுன்னு சொல்லிட்டு இதை அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கப்பல் அப்படி திருப்பி போய்கிட்டு இருக்கான். அப்படா அவனே தனியா போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சாதாரண ஆளாட என்னை வெல்கம் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் செலஸ்டியல் டிராகன். ஆமா சார்ன்னு சொல்றாங்க. செலஸ்டியல் டிராகன் நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது என்னடா சின்னதா இன்னொன்னு போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சார் ஏதோ ஒரு ஃபிஷ் போட் மாதிரி தெரியுது சார்னு சொல்றாங்க அவங்க. மாதிரி ஒரு பெரிய ஷிப்ல நான் கண்டிப்பா வந்து கேப்டன் ஆவன்னு சொல்றான். ஒரு காமனர் எப்படிதான் ஏன் முன்னாடி போவோம்னு சொல்லிட்டு கன் எடுத்து சுட்டு தள்ளுறான். பார்த்தா சபோட ஷிப் செதறுது. ஃபிஷிங் போட்டு என்னடா சுடுறாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா சபோட போட்டு செதறுது. அதோட முடியாது சொல்லி சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துங்க. See you bye.